அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. நாம இந்தியாவுல ஒரு ஆசிரியரா வேலை பார்க்குறோம். கடந்த 2025 செப்டம்பர் 1ஆம் தேதி அனைத்து ஆசிரியர்களும் டிஇடி எக்ஸாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த அந்த ரிசல்ட் இந்திய ஆசிரியர்களை ஒட்டுமொத்தமா அசைத்து பார்த்தது இல்லையா? ஸோ நமக்கு அதுக்கு பிறகு இந்தியாவுல ஒரு இடத்துலயுமே, எந்த கோர்ட்லயுமே நமக்கு ஃபேவரான தீர்ப்புகள் வரவே இல்ல. ஆனா 2025க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 2024லயே திரிபுரால இந்திய ஆசிரியர்களுக்கு ஃபேவரா திரிபுரா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்வு கொடுத்திருந்ததுங்க. அது சஜல் தேவோட வழக்கு. இந்த சஜல் தேவோட வழக்க ஆசிரியர்களா இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ இந்தியாவுல இந்திய டீச்சர்ஸ்க்கு ஃபேவரா தீர்ப்பு சொல்லப்பட்ட இந்த ஆர்டிஐ வழக்குல முக்கியமான வழக்கா அது நமக்கே தெரியும். இப்போ சஜல் தேவ் அப்படிங்கிறவர் யாரு? சஜல் தேவ பத்தி உங்களுக்கு சில விஷயம் சொல்றேன். இப்ப அது சம்மந்தமா ஒரு முக்கியமான பேப்பர் செய்தி இருக்கு. அதையும் சொல்றேன். இத நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சஜல் தேவ் வழக்கு உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கீற்று வரும். நீதிமன்றத்தின் வழியா வேற ஏதாவது நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற மாரி. பட் சஜல் தேவ் வழக்குல குடுத்த அந்த ஒரு வாய்ப்ப உச்சநீதிமன்றம் தொடர்ந்து நமக்கு வழங்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப சஜல் தேவ் வழக்கு பத்தி பாருங்க. ஸ்ரீ சஜல் தேவ் மற்றும் அவரோட சேர்ந்து பணியாற்றிய எஸ்எஸ்சி ஆசிரியர்கள். இவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் எப்போ வருதுன்னா, 2010 ஏப்ரலுக்கு முன்னாடியே வருது. ஏன் அப்படி அந்த டேட்டு? 2010 ஏப்ரல் அப்படின்ற டேட் இதுல ஏன் முக்கியம்னா, ஆர்டிஇ ஆக்ட் இருக்கு இல்லையா? ஆர்டிஇ 2009ல வந்தாலும், அது எப்ப செயல்பாட்டுக்கு வருதுன்னா, 2010 ஏப்ரல் 1க்கு தான் செயல்பாட்டுக்கு வருது. ஆனா, இந்த சஜல் தேவ் மற்றும் அவங்க கூட எஸ்எஸ்சில சேர்ந்த டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட நோட்டிபிகேஷன் எப்ப வருதுன்னா, 2010 ஏப்ரலுக்கு முன்னாடியே வருது. அப்ப கல்வி உரிமை சட்டம் செயல்பாட்டுக்கு முன்னாடியே அவங்களோட நோட்டிபிகேஷன் வந்துருது. இது முக்கியமான பாயிண்ட். இப்போ சஜல் தேவ் என்ன பண்றாரு? ஒரு அப்பர் பிரைமரி டீச்சரா கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல எஸ்எஸ்சி வழியா நியமிக்கப்படுறாருங்க. இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அவரு 2010 ஏப்ரல் அதாவது அக்டோபர் 4ஆம் தேதி அவர் வேலையில சேர்றாரு. ஆனா பட் அவங்களோட நோட்டிபிகேஷன் 2010 ஏப்ரல் 1க்கு முன்னாடியே வந்துடுறதுனால அவங்க ஆர்டிஇ ரூல்குள்ள வரல அப்படிங்கிறது அவங்களோட வாதம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த தீர்ப்பு எப்போ வழங்கப்பட்டதுன்னா 2024 ஜூலை 16ஆம் தேதி வழங்கப்பட்டதுங்க. அந்த தீர்ப்பை பத்தி உங்களுக்கு முழு விவரம் நான் சொல்றேன். இப்போ 2010ல வேலைக்கு சேர்ந்த சஜல் தேவ் 2015ல திரிபுரா ஹைகோர்ட்ல கேஸுக்கு போறாரு. அந்த கேஸோட நம்பர் பாருங்க, WPC நம்பர் 329 ஆஃப் 2015. நீதிமன்றம் திரிபுரா உயர்நீதிமன்றம் அகர்தலா. மனுதாரர் ஸ்ரீ சஜல் தேவ் ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில மற்ற எஸ்எஸ்சி ஆசிரியர்கள் இவங்க கூட சேர்ந்து கேஸுக்கு போறாங்க. அப்போ தெளிவா இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. 2010 ஏப்ரல் 1க்கு பிறகுதான் கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வருது. ஆனா 2010 ஏப்ரல் 1க்கு முன்னாடியே சஜல் தேவுக்கான நோட்டிபிகேஷன் வந்துருது. அவரோட வேலைக்கான நோட்டிபிகேஷன். அதை எஸ்எஸ்சி விட்டுறாங்க. அதனால அவரு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நான் வரல அப்படின்னு ஒரு போராடுறாரு. ஸோ இப்போ 2015ல கோர்ட்ல ஒரு கேஸுக்கு போயிடுறாரு. இந்த கேஸ் விசாரணையில இருக்கு. இந்த விசாரணையில இருந்து கடைசியில பாத்தீங்கன்னா 2024 ஜூலை 16ஆம் தேதி, அதாவது நமக்கு இன்னைக்கு 2026 ஜூலை நடக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அவர் சுமார் 16 வருடங்கள் 9 மாதங்கள் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவர் ஆசிரியர் வேலை பார்த்த பிறகு அவர் தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அவரை ரெகுலரைஸ் பண்ணணும், அவரை பர்மனன்ட் பண்ணணும், ரெகுலரைசேஷன் பணிமரண முறையில கொண்டு அரசு ஊழியர்களுக்கான எல்லா மானிட்டரி பெனிஃபிட்டையும் அவருக்கு கொடுக்கணும், அவரை ஒரு நார்மல் அரசு ஊழியரா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரிபுரா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதுங்க. இப்ப அதை பத்தின அவருக்கு என்னென்ன அதுல கிடைச்சது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு பாருங்க. எஸ்எஸ்ஏ ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு பணி வரன்முறை உரிமை. திரிபுரா அரசுக்கு உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு. இங்க பாருங்க, சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை ஊழியர்களுக்கு பணி வரன்முறை மற்றும் சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று சஜல் தேவ் உள்ளிட்ட பல தொடர்ந்த வழக்கில் திரிபுரா உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. நீதிபதி பாருங்க, நீதிபதி அமிதாபாய் ராய் தலைமையிலான அமர்வு மனுதாரரின் கோரிக்கைகளை பரிசீலித்து பின்வரும் உத்தரவுகளை பிறப்பித்தது. அப்ப அவரோட கோரிக்கை, அவர் என்னென்ன கோரிக்கை வச்சாரு இங்க பாருங்க. மனுதாரரின் முக்கிய கோரிக்கைகள்: பல ஆண்டுகளாக ஒப்பந்த மற்றும் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வருவதை இருப்பதால்
அரசு ஊழியராக எங்களை நிரந்தரப்படுத்தணும். ஏன்னா பல வருஷமா நாங்க தற்காலிக ஊழியரா இருக்கோம். எங்களை அரசு ஊழியரை நிரந்தரப்படுத்தணும்னு கேக்குறாங்க. அடுத்தது, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் அதே ஊதியத்தை வழங்க வேண்டும். 3வது, பணி வரன்முறைக்கு டெட் தேர்ச்சி மற்றும் பிஎட் தகுதியை அரசு கட்டாயமாக்குவதை எதிர்க்கிறோம். இதுதான் அவங்களோடது. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது டெட் தான். ஏன்னா இவங்க வந்து கல்வி உரிமை சட்டம் அமலாவதுக்கு முன்னாடியே 2010 ஏப்ரல் 1க்கு முன்னாடியே இவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடுறதுனால அவங்க அதை உரிமை கோர்றாங்க. இப்ப திரிபுரா அரசு இதுல என்ன வாதம் வச்சுது? மனுதாரர்கள் இதற்கு பாருங்க, மனுதாரர்கள் அனுமதிக்கப்பட்ட நிரந்தர பணியிடங்களில் நியமிக்கப்படவில்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு நார்மல் போஸ்ட்டுக்கு கீழே அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணலன்னு அவங்க சொல்றாங்க. தற்காலிகமா டெம்பரரி போஸ்ட்ல தான் அவங்க போட்டோம்னு சொல்றாங்க. அடுத்தது, என்சிடி விதிமுறைகளின்படி பிஎட் அல்லது டெட் போன்றது வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதியா வருது. இது ரெண்டுமே அவங்கள்ட்ட இல்ல அப்படின்னு திரிபுரா அரசு வந்து வாதம் வைக்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன அதுக்கு உத்தரவு கொடுத்தது அப்படின்றத பாத்துடலாம். இங்க பாருங்க, சம ஊதிய விகிதம் 5 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்த தேதியிலிருந்து அல்லது மனு தாக்கல் செய்த தேதியிலிருந்து என்ன பண்ணணும், மனுதாரர்களுக்கு வந்து அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதிய விகிதத்தை அடிப்படையில் நோஷனல் போட்டு நோஷனல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புல ஒண்ணு சொல்லுது. இன்னொரு தீர்ப்பு பாருங்க, 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பணி வரன்முறை பெற உரிமை உண்டு. இவர்களை நிரந்தர காலி பணியிடங்களை பயன்படுத்தலாம் அல்லது புதிய பணியிடங்களை உருவாக்கணும். அப்ப ஆக திரிபுரா ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, நீ அவங்கள வேலையை விட்டு தூக்க முடியாது. ஒண்ணு அவங்களுக்காக நிரந்தர பணியிடங்களை உருவாக்குங்க, இல்ல ஆல்ரெடி உள்ள நிரந்தர பணியிடங்களை அவங்களோட பணியிடங்கள்ல அவங்க நீங்க போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஓய்வூதிய பலன்கள் பாருங்க, பணி வரன்முறை செய்யப்படும் வரை அவர்கள் ஆற்றிய சேவை காலம் அவர்களின் ஓய்வூதிய பலன்களை கணக்கிட வேண்டும். தெளிவா சொல்லிட்டாங்க. சோ இதுதான் வந்து 2024லயே நம்ம இந்த சுப்ரீம் கோர்ட் 2025 தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் ஆசிரியர்களுக்கு ஃபேவரா வந்த தீர்ப்பு இதுதான். இந்த தீர்ப்புனால என்ன ஆச்சு? இந்த தீர்ப்பு எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பாதுகாப்பும் அவர்கள் அரும்பணி நிலைத்தன்மை மற்றும் சம ஊதிய உரிமைக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. ரைட்டா? இதுதான் வந்து ஸ்ரீ சஜல் தேவ் அவருடைய கேஸுங்க. இந்த கேஸ்ல அவருக்கு ஃபேவர் ஆயிட்டதுனால இதை வந்து நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் நம்ம வந்து கேஸ்க்கு போகும்போது இதை நம்ம லாயர்ஸ் எல்லாமே சுட்டி காட்டி திரிபுரா ஹைகோர்ட் கொடுத்த இந்த விஷயம். அப்ப நம்ம எல்லாம் என்ன கேட்கிறோம், 2010க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன இல்ல 2009க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன ஆசிரியர்களுக்கு வந்து டெட் எழுதக்கூடாது. ஒரு சட்டம் வந்த பிறகு ரெட்ராஸ்பெக்டிவா செயல்பட முடியாது. அதாவது வந்து அந்த சட்டம் வந்து பின்னோக்கி பேக்லாக்கா செயல்பட முடியாது. ஒரு சட்டம் செயல்படுதுன்னா அது வந்ததுக்கு பிறகுதான் அது செயல்பட முடியுமே தவிர வந்ததுக்கு பிறகு செயல்பட முடியாது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப கல்வி உரிமை சட்டம் 2009 வந்தா கூட அது செயல்பாட்டுக்கு வந்தது 2010 ஏப்ரல் 1ல இருந்து தான். அப்ப அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன யாருமே இந்த கல்வி உரிமை சட்டத்துக்கு வரமாட்டாங்க. இவங்க யாரும் டெட் முடிக்க தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு நியாயமான வாதம். இந்த நியாயமான வாதத்தை ஒரு திரிபுரா ஹைகோர்ட்டுக்கு புரிஞ்சதை சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இப்ப நம்ம மாநில அரசுகள்ல கேஸ் போகும்போது இந்த கேஸ் வந்து துணை கேஸா எடுத்துக்கிறாங்க தான். ஸோ இது வழியா நமக்கு ஏதாவது நீதி பரிபாலனம் நமக்கு ஃபேவரா கிடைக்குமா இதுக்கு பிறகாவது அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு ஆசிரியரா இந்தியாவில் அப்பாயின்மெண்ட் ஆன நம்ம எல்லாரும் இவரை ஸ்ரீ சஜல் தேவ் அவரோட கேஸை வந்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் இந்த விஷயத்த ஃபுல்லா தொகுத்து லைன் பை லைனா உங்களுக்காக வந்து அதை வந்து நான் என்கொயரி பண்ணி எனக்கு நானே கொஸ்டின் கேட்டுக்கிட்டு என்னென்ன பதிலா வரும்ன்றதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு வந்து ஆதாரபூர்வமான செய்தியை கொடுக்கணுன்றதுதான் எங்களோட நோக்கம். தேங்க்யூ.